அன்பான 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 தம்பிகள் எப்படி இருக்கீங்க? நிரந்தரமா எல்லாரும் கூப்பிடுற மாதிரி அன்பான நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களால, உங்களோட அன்புனால மட்டுமே. ஆடியோ லான்ச்ல ரொம்ப கம்மியா பேசலாம்னு நினைச்சேன். ரொம்ப கம்மியா பேசலாம், இன்னொரு ஃபங்க்ஷன்ல பேசலாம்னு நினைச்சேன். அத்தனை ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட 8,000-10,000 பேருன்னு சொல்றாங்க. சீக்கிரம் முடிச்சுக்கிறேன், ஸ்பீச்சை சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். ரெட்ரோ அப்படிங்கிறது ஒரு காலத்தை குறிக்கிறது. நம்ம கடந்து வந்த ரெட்ரோ அப்படிங்கிறது ஒரு காலத்தை குறிக்கிறது. நம்ம கடந்து வந்த ஒரு காலத்தை குறிக்கிறது. இந்த 27-28 வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க. இந்த காலத்தை என்னால் மறக்கவே முடியாது. இந்த அழகான நினைவுகளை கொடுத்த உங்க எல்லாருக்குமே நன்றி. அதே மாதிரி இந்த படம் பண்ண கார்த்திக் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 4 மாசம் தான். அந்த 4 மாசம் அந்த நாட்களை வந்து எனக்கு மறக்கவே முடியாது. அவ்வளோ சந்தோஷம் கொடுத்த நாட்கள், அவ்வளோ என்ஜாய்ஸ் பற்றியும் டெக்னீஷியன்ஸ் பற்றியும் சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு அப்புறம் உங்ககிட்ட நான் குயிக்காக வந்துடுறேன். இன்னைக்கு நாங்கள் மிஸ் பண்ணுறோம். ஜெயராம் சார் மிஸ் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் ஜோஜோ இருக்காரு, நாசர் சார் இருந்தாங்க. இவங்க எல்லாமே வந்து தே செட் அ ஸ்டாண்டர்ட். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது வந்து இவங்க என்ன கொடுக்குறாங்க, என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது வந்து தே ரியலி செட் ஸ்டாண்டர்ட். ஜெயராம் சார்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பார், இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பார். இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறமா எவர்கிரீன் ஹீரோன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே பார்க்காம அந்த படத்துக்காக அவர் பண்ண நான் சந்தோஷப்படுவேன்னு சொன்னார். முதல் படத்துலேருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் கூட பணியாற்றுறது ரொம்ப சந்தோஷம். அவர் ஜென்யூனா அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் வந்து அப்படிதான் இருந்துச்சு. நிஜமாவே நான் ஜெயிக்கணும் அப்படின்னு உண்மையா நம்புறவர் கூட மறுபடியும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஆச்சரியமா இருந்தது. அவரோட இந்த படத்துக்காக அவர் சின்னதாக இம்ப்ரூவ் பண்ணது, அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அட்டகாசம் பண்ணிட்டாரு. ஜோஜு பிரதர், ஐ லவ் யூ. நான் வந்து நான் உங்களை பார்த்துட்டே இருந்தீங்க, என்னை பார்க்காம போயிட்டீங்க. ஒரு காதலி மாதிரியாகவும் இருந்துக்கிட்டு the way you went ahead and did all that for Retro was amazing. தமிழ் ரொம்ப நன்றிங்க, அற்புதமாக இருந்துச்சு உங்க கூட ஒர்க் பண்ணது. அப்பா கஜராஜப்பா ரொம்ப நன்றி for all the lovely time. Each and every one of you, Swadika, thank you so much for being part of Retro. You're all one big family now. I think விது நிறைய கஷ்டப்பட்ட அந்த படத்துல. ஆல் த ஆக்டர்ஸ், பிரேம் வந்து கால்லாம் உடஞ்சு பிஞ்சு எல்லாம் வந்து கடலுக்குள்ள ஓடிட்டு இருந்தாரு. ஸோ எவ்ரிபடி கேவ் தேர் லவ். ஒரு 4 மாசம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே 4 மாசம் அந்த படத்துக்காக வந்து அத்தனையுமே கொடுத்துருக்காங்க. டு என்டையர் ஆக்டர்ஸ் who all have been with us, we were learning. ஒரு வாட்டியும் வந்து கற்றுக்கிட்டோம், ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கற்றுக்கிட்டோம். ஏன்னா கார்த்திக் அவர் எடுக்கிற ஷாட் வந்து சின்ன ஷாட் கிடையாது, எல்லாமே வந்து சிங்கிள் ஷாட் மாதிரி, ஒரு மாஸ்டர் ஷாட் மாதிரி தான் எடுப்பார். ஸோ வி ஆல் ஹேவ் ருக்மணி, தேங்க்யூ ஃபார் கிவிங் எவ்ரி திங். அண்ட் டப்பிங் வரைக்கும் மெனக்கெட்டு இந்த படத்துக்காக வந்து டப் பண்ணிட்டு இருந்தாங்க. And such a sincere actor on set. Really appreciate you giving everything and being our Rukmani. And இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து
முதல்ல புள்ளியார் சொல்லி போட்டதுன்னு சொல்லும் போது மச்சான் கார்த்திக்கும் ராஜாவும் தான். ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து இட்ஸ் வெரி வெரி 1000 பேர் வந்து அந்தமானுக்கு வந்தாங்க. அங்கே ஒன்றுமே இல்லை, பிளைவுட்ல இருந்து எல்லாத்தையுமே இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே ஷூட் பண்ண வேண்டியது இருந்தது. ஒரு 1000 பேர் பண்ண வேலை வந்து சாதாரண வேலையே இல்லை. அதுவும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் வந்து அட்டகாசமான வேலை. ஜாக்கி சாரோட டீமும் சரி, மாயப்பாண்டி டீமும் சரி, they really gave a lot for this film. இவ்வளோ பேர் பண்ணணுமல்ல, ஒரு படம் உருவாகிறதுக்கு இவ்வளோ பேர் வேலை செய்யணுமில்லைங்கிற மாதிரி ஆச்சரியமா பார்ப்போம். ஒண்ணுமே இல்லாத ஒரு தீவை வந்து அப்படியே மாத்துனாங்க, கண் முன்னாடி மாத்தினாங்க. டே நைட் ஒர்க் பண்ணி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீமுக்கு வந்து ஒரு பெரிய சொல்யூட். நம்ம படங்கள் எல்லாமே வந்து வட மாநிலங்கள்ல எல்லாத்தோட அன்பையும் சம்பாதிச்சிருக்குது, எல்லாத்தோட கிட்டையும் போய் சேர்ந்திருக்கு. அப்படின்னா முக்கியமான காரணம் வந்து காடா சார். So thank you so much for your love, thank you so much for your trust, thank you for being with Retro also. And இவர் சொல்றது எல்லாமே வந்து இது வரைக்கும் எல்லாமே சரியா இருந்திருக்கு. அண்ட் விரும்பி வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. படம் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கார்த்திக் அவர் மேல அவருக்கு ரொம்ப பெரிய மரியாதை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீயிங். ஸோ கார்த்தியும் வந்து அமேசிங் ஒரு கதையை வந்து இந்த சீன் பேப்பரில் பார்ப்போம், விஷுவலாக வந்து மாற்றுறது வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம். இந்த மாதிரி மாறுமா ஒரு சீனு, இப்படி விஷுவலாக பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறது வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. அண்ட் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம், ஸ்ரீனிசாலேருந்து, பிரவீன்லேருந்து, சூரஜ்லேருந்து, பரத்லேருந்து, இட் வாஸ் இவ்வளோ பேர் 10,000 பேர் இருந்தாலும் எல்லாருக்கும் கேன்வஸில் ஒரு படத்தை முடிக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. நான் மணி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஹரி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அது ரெண்டு பேரும் கலந்த ஒரு வேற மாதிரியான ஒரு கலவை வந்து கார்த்தி. நோ பீட் தட் ஸ்பீட், பீட் தட் நோ தட் பேஸ், பாசிட்டிவிட்டினா வந்து நான் கார்த்திகிட்ட அப்படி பார்த்துருக்கேன். அந்த ரெண்டு பேர் டீமும், டைரக்டர் டீமும், கேமராமேன் சார் டீமும், ஸ்ரேயாஸ் டீமும் வந்து அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. தேங்க்ஸ் டு ஷெரீஃப் மாஸ்டர், தேங்க்யூ. உங்களெல்லாம் ஆட வச்சு ஒரு வைரல் ஆக்கி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போன ஷெரீஃப் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. ஷஃபீக் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ்லி கட்ஸ் அகெயின் ஷஃபீக். ஐ ரியலி என்ஜாய். ஃபர்ஸ்ட் ரஷ் பார்த்த டன்ஸ் வந்து தாய்லாந்து போய் அங்கே கொஞ்ச நாள் ரிஹர்சல் எல்லாம் பண்ணிட்டு சண்டையெல்லாம் போட்டுட்டு வந்தோம். அவங்க டீமும் வந்து எங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஐ திங்க் ஒருத்தராக நான் சொல்லிட்டு வந்துருக்கிறேன். சுரேனுக்கு ரொம்ப நன்றி, டிசைனர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் பிரவீன், இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட வச்சுட்டு இருக்கிற பிரவீனுக்கும் என்னோட நன்றி. ஒரு படம் உருவாகணும் அப்படின்னா வந்து அதுக்கு உரிமை எடுத்துக்கிட்டு லாஸ்ட் மினிட் ஆனால் கூட லிட்டரலி கிரியேட்டிங் மேஜிக் ஆன் ஸ்க்ரீன், மேஜிக் ஆன் ஷூட்டிங் டேஸ். இப்போ 2D பார்க்குறீங்க, ஸ்டோன் பெச் பார்க்குறீங்க, அதில் முதல்ல வந்து ஒரு 2 குழந்தைங்க ஓடி வர மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும். ஸோ எங்களோட 2 நிறுவனத்துக்குமே அது பின்னாடி அந்த இசையமைச்சது, எங்களோட லோகோ வர்றது வந்து அவரோட மியூசிக்கில் தான் வருது. ஸோ 2 பேர் ரிலேஷன்ஷிப், மனசை வருடுறதுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது ரொம்ப ரேராக தான் நடக்கும். அப்படி வந்து நான் வந்து சந்தோஷமாக இருக்கும் போதும் சரி, சோகமாக இருக்கும் போதும் சரி, என்னோட கூட வந்து அவரோட பாடல்கள் இருந்திருக்குது. இந்த படத்துக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ஆல்பம் ஹிட் அப்படின்னு நான் சொல்ல முடியும் நம்புறேன். அது உங்களால தான், நீங்க தான் அதை வந்து வைரல் ஆக்கியிருக்கீங்க. என்னமா பாடுறீங்க, கண்ணாடி பூவே கூடயே படம்
பாட்டுக்கோடையே ஒரு விஷயத்தையும் வந்து நீங்க ஏத்துக்கிட்டு உங்களோட அன்பை தெரிவிக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் கார்த்திக், ஐ திங்க் ஃப்ரம் டே ஒன் எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு. கார்த்திக் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் சரி, ஐ திங்க் டியூரிங் ஃபில்ம் ஷூட் ஆல்சோ we spoke a lot, we shared almost everything about life. இது எப்படியாவது நல்லா வந்துடணும், இது இப்படி பண்ணிடணும் சார், அந்த படத்துல இருந்து இந்த படத்துல இருந்துட்டு யூ ஆர் கோயிங் பேக் இன் மெமரிஸ், going back and forth and recreating so many nice things for the film and personally for me also. உங்களோட முதல் படத்துல இருந்து உங்களோட கிராஃப்ட் மேல வந்து எனக்கு பெரிய மரியாதை. இவ்வளோ நாளுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ற வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து ஒரு நாளும் நான் என்ஜாய் பண்ணேன். ஒரு 82 daysல முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் படம். பட் each and every day, I think Pooja will also know, we all enjoyed really working under you. இப்போ நான் ஒரு want to do films like you. Definitely you are inspiring a larger generation and lot more filmmakers will be coming because of you, Karthik. This film is very very special. நான் சொன்ன மாதிரி இந்த காலகட்டம் ரெட்ரோ அப்படின்னு சொல்றது நான் திரும்பி சொல்றேன். ரெட்ரோங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை குறிப்பிடுறது. இந்த படம் பண்ண நாட்கள் ஆகட்டும் எதையுமே என்னால் மறக்கவே முடியாது. தேங்க்யூ கார்த்திக் ஃபார் கிவிங் மீ திஸ். இப்போ உங்ககிட்ட வரேன். கொஞ்ச நாள் நான் போட்டோ எடுக்கிறேன், இது பண்ணி நான் போட்டோ எடுக்கிறேன்னு சொன்னேன். ஸோ எல்லாருமே உங்களை தாண்டி மற்றவங்களுக்காக, மற்றவங்களை நினைச்சு நீங்க பண்ண ஒரு காரியத்துக்காக அந்த மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு போட்டோ எடுத்தேன் நான். பட் போட்டோ எடுக்க ஒரு போதும் ஒவ்வொருத்தரும் வந்து என்கிட்ட சொன்னது வந்து, அண்ணா நீங்க நல்லா இருக்கீங்கல்ல, நல்லா இருக்கீங்களான்னு போட்டோ எடுத்தேன் நான். பட் போட்டோ எடுக்க ஒரு போதும் ஒவ்வொருத்தரும் வந்து என்கிட்ட சொன்னது வந்து, அண்ணா நீங்க நல்லா இருக்கீங்கல்ல, நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்கல, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல, நல்லா இருக்கீங்கன்னு ரொம்ப அக்கறையோட கேட்டுட்டு இருந்தீங்க, ரொம்ப நம்பிக்கையோட கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த அன்பு மட்டும்தான் என்னை செலுத்திட்டு இருக்கு. நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா 10 வயசு தான் இருப்பீங்க. பட் நீங்க எனக்கு வந்து அவ்வளவு அன்பை கொடுத்துட்டு இருந்தீங்க, அவ்வளவு பரிமாறிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு எங்கிருந்தோ எவ்வளவு தூரத்துக்கு நடந்தோ வந்து இந்த படம் செலிப்ரேட் பண்ணணும், இந்த நாளை கொண்டாடணும் அப்படின்ட்டு எல்லாருமே நேரம் கொண்டுட்டு வந்து வச்சிருக்கீங்க. இந்த அன்பு இருந்தா போதும், எனக்கு எதுவுமே, எப்பவுமே நான் நல்லா இருப்பேன். ஸோ இங்க இருக்கிற தம்பிகளுக்கு தங்கைகளுக்கு மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம் இதேதான். அப்பா ஸ்டேஜ்ல சொன்ன விஷயம்தான். நான் வந்து வாழ்க்கையை நம்புங்க, வாழ்க்கையில நிறைய அழகான விஷயங்கள் நடக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது வந்து அதை விட்டுறாதீங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையில வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி மேக்ஸிமம் 3 வாட்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டுறாதீங்க. கார்த்திக் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஐடியில் இருந்தாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு ஜம்ப் பண்ணாரு. இப்போ அவருக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி மேக்ஸிமம் 3 வாட்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டுறாதீங்க. கார்த்திக் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஐடியில் இருந்தாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு ஜம்ப் பண்ணாரு. இப்போ அவருக்கு வேற ஒரு ப்ரொஃபஷன் அமைஞ்சு கிடைச்சிருக்கு. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கலாம். இந்த வயசுல எல்லாருமே அந்த ரிஸ்க் எடுக்கலாம். எடுங்க, அந்த ரிஸ்க் எடுங்க. பேஷனட்டா இருந்தா மட்டும் போதாது, ஒப்சஸ்டா இருக்கணும். அப்படி இருந்தா எல்லாருமே, கார்த்திக் அவர்கள் சொன்ன மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்த வீட்டு இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்த வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். லவ், லாஃப்டர், வார்னு நிறைய இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு சீன்ல வந்து நானும் பூஜாவும் பேசிட்டு இருக்கிற சீன்ல வந்து தம்மம் த பர்பஸ் அப்படிங்கிற ஒரு சீன் பேசுவோம். ஸோ எல்லாமே வேகமா வாழ்க்கை போயிட்டு இருக்கோம், பிறப்போம்,
அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைப்போம். வீட்டில் தம்பி தங்கச்சி கல்யாணமாகும், அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு தொழில் வரும், அதில் வெற்றி தோல்வி, அப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதை அப்படின்ட்டு வாழ்க்கை வந்து சுற்றியும் இன்னும் உன் பர்பஸ் என்ன, உன்னோட பர்பஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து என்னன்னு கேட்கும் போது வந்து எனக்கு நானே கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட இல்லாட்டி நான் சந்தோஷப்படுற பதில் வந்து இங்க எல்லாரும் குறிப்பிட்ட மாதிரி அகரம் ஃபவுண்டேஷன். என்னோட பர்பஸ் வந்து நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னா நான் நடிகனா இருக்கிறத விட வந்து அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு விஷயத்த என்னால வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், பட் எனக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுத்து அது மூலமா எனக்கு ஒரு சக்தியை கொடுத்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7000-8000 தங்கைகள் தம்பிகள் வந்து பட்டதாரியா இருக்காங்க, கிராஜுவேட்ஸா இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வாங்க. ஸோ அகரம்ல இருக்கிற அத்தனை பேருமே இன்னும் நிறைய பேர் ஆவாங்க. ஸோ அகரம்ல இருக்கிற அத்தனை பேருமே வந்து இந்த பங்கு இருக்கு. உங்களோட பர்பஸ் வந்து ஐ திங்க் அதில் நீங்கள் தேடிக்கலாம்னு நினைப்பேன். ஞானவேலுக்கு நன்றி, ஜெயஸ்ரீக்கு நன்றி, அகரம்ல இணைஞ்சிருக்கிற அத்தனை பேருக்குமே நன்றி. ஐ திங்க் வி ஆல் ஹாவ் அ பர்பஸ் இன் லைஃப். அதை பற்றி இன்னும் பல விஷயங்களை பற்றி பேசுகிற படம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. And thank you for this beautiful evening. Bhavna and Raju, thank you so much for this night. Enjoy பண்ணுங்க. And thank you for this beautiful evening. Bhavna and Raju, thank you so much for this night. Thank you. I love you all. உங்கனால தானா, உங்க அன்புனால தானா, மறுபடியும் உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. And of course எல்லாரும் சொன்ன மாதிரி என்னோட கண்ணாடி பூவுக்கும் நன்றி. அவங்க இல்லாட்டி அண்ட் எவ்ரிபடி ஆன் செட் த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது கார்த்திக். ஸோ தேங்க்யூ ஃபார் ரெட்ரோ. அண்ட் மே 1 பார்த்துட்டு சொல்லுங்கள்.